அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 23/12/2018 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் 0 x plus y greater than 0 என்ற பகுதி எந்த கால்பகுதியில் உள்ளது? x greater than 0னா x ஒரு ப்ளஸ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். x plus y greater than 0 இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? x greater than minus y, இந்த y அந்த பக்கம் போனால் மைனஸ் y. அப்போ மைனஸ் ஒய்யை விட x பெருசாக இருக்கணும். ஒருவேளை இந்த ஒய்யோட ஆன்சர் மைனஸில் இருந்தால் இங்கே நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடும். அப்போ கண்டிப்பாக ஒய்யும் ப்ளஸ் வேல்யூ. அப்போ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் எந்த கால்பகுதியில் இருக்கும்? முதல் கால்பகுதி. ஸோ ஆப்ஷன் ஏ முதல் கால்பகுதி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். பொறுத்துக. இதில் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது பையினுடைய வேல்யூ 22/7. அப்போ பியினுடைய ஆன்சர் 1. அடுத்தது இங்கே பாருங்க, எல்லாமே கியூப் வச்ச நம்பராக இருக்குது. அப்போ பெரிய நம்பர் தான் ஆன்சராக வரும். ஸோ பெரிய நம்பர் 4. அப்போ ஏயினுடைய ஆன்சர் 4. 4 1ன்னு நமக்கு ஆன்சர் வரணும். 4 1ன்னு இங்கே தான் ஆன்சர் வந்திருக்கு, வேற எங்கேயுமே ஆன்சர் வரல. ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு சுவரின் நீளம் 8 மீட்டர், உயரம் 6 மீட்டர், தடிமன் 2.5 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்டது. இச்சுவரை கட்டுவதற்கு 25 சென்டிமீட்டர், 11.25 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட எத்தனை செங்கல் தேவைப்படுகிறது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 8 மீட்டர் அப்படிங்கிறத சென்டிமீட்டரா மாற்றணும்னா 800 சென்டிமீட்டரா மாறிடும். 6 மீட்டர் அப்படிங்கிறத சென்டிமீட்டரா மாற்றணும்னா 600 சென்டிமீட்டரா மாறிடும். 22.5 அப்படிங்கிறது ஏற்கனவே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். பை இங்கே கீழே கொடுத்துருக்கிற எல்லாமே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் அடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். முதல்ல 6ஆல் அடிக்கிறேன். 6ஆல் இதை அடித்தா 100. அடுத்தது 25ஆல் இதையே அடிக்கிறேன். 4 வாட்டி வந்துடும். இப்போ கீழே புள்ளி வச்ச நம்பர் இருக்குது, அதில் நமக்கு கொஞ்சம் டவுட்டு வரும். ஸோ 800 பெருக்கல் 4 பெருக்கல் மேலே கிளை 100ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ இங்கே நமக்கு புள்ளி வச்ச நம்பர் இப்படி ஆகிடும், கீழே நமக்கு புள்ளி வச்ச நம்பர் இப்படி வந்துடும். இப்போ இதை 25ஆல் அடிக்கிறேன். 4 25 100, 5 25 125. இதையும் 25ஆல் அடிக்கிறேன். 25ஆல் அடித்தா 9 25 225. இப்போ திரும்பி 45 90 அடித்தோம்னா 2 வாட்டி வரும். இப்போ இதெல்லாம் பெருக்கணும். 8 8 32, 32 2 64. ஸோ 64 0 0 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு எண்ணின் 2 மடங்குடன் 9ஐ கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75. அந்த எண் யாது? ஒரு எண் அப்படின்னா எக்ஸு, 2 மடங்குடன் அப்படின்னா 2x, 9ஐ கூட்டி அப்படின்னா +9. இந்த விடையை 3 மடங்காக மாற்றுறாங்க. ஸோ 3ஆல் பெருக்கிக்கிறேன். இது 75ன்னு சொல்லிட்டாங்க.
3ஆல் 75 அடிக்கலாம். 2 3 6 I 3 15. அப்போ 2x ஈக்குவல் டு இந்த 9 அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ 25லேருந்து 9 கழிக்கணும், கழிச்சா 16. 2ஆல் 16 அடிச்சிடலாம், அடித்தா 8. ஸோ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் சி 8. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். √6 + √6 + √6 + அன்சோவானின் மதிப்பை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மொதல் ஆன்சரோட ப்ளஸ் இருக்குது. அப்போ 6க்கு அடுத்த நம்பர் 7, 8, 9. 9 தான் முழுமையான ஸ்கொயர் ரூட் நம்பர். ஸோ நம்ம டைரெக்டாக 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும். 3 9. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். xy by x plus y ஏனும் xz by x plus z bனும் yz by y plus z cனும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா a b c ஆகியன பூஜ்ஜியமற்ற எண்கள் எனில் எக்ஸினுடைய மதிப்பை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஆக்சுவலாக இந்த கேள்வியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் இங்கே ஏ ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஏல இந்த இடத்துல ஏபி வரக்கூடாது, மைனஸ் ஏசி வரணும். அப்படி ஏசின்னு வந்தால் தான் இந்த ஏ ஆன்சர் கரெக்டாக வருது. பிசிடி வேறு எதுக்குமே இந்த கணக்கு போடும்போது ஆன்சர் வரலை. ஸோ அங்கே ஏபி இல்லை ஏசின்னு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம கணக்கு போட ஆரம்பிப்போம். ஏ ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு 2னும் இசட்டுக்கு 3னும் நானாகவே வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கணக்கில் ஏவுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ மேலே எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும், கீழே எக்ஸையும் ஒய்யையும் கூட்டணும். அப்போ 2 2 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. அப்போ ஏவுக்கு 2/3. அதே போலயே பிக்கு அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் இசட் 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா 3, 2ஐயும் கூட்டினா 4. அதே போல் சிக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஒய் இசட் 1ஐயும் ஒய் வந்து 2, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா பெருக்குனா 6, கூட்டுனா 5. இப்போ ஏபிசிக்கு நமக்கு மதிப்பு தெரியும். ஆப்ஷனில் பாருங்கள், ஏபிசி 3ஐயும் பெருக்கியிருப்பாங்க எல்லா ஆப்ஷன்லையுமே. ஸோ 3ஐயும் பெருக்கி வச்சுக்க போகிறேன். 2/3, 3/4, 6/5 இது எல்லாத்தையும் பெருக்கிறேன். 3க்கும் 3க்கும் அடிபட்டு போயிடும். 2ஆல் 4 அடித்தா 2, 2ஆல் 6 அடித்தா 3. ஸோ நமக்கு கிடைக்கிறது 3/5. அடுத்தது கீழே பாருங்கள், ஏபி பிசி ஏசி இருக்கும். ஸோ நான் முதல்ல ஏபியை பெருக்க போகிறேன். அப்போ ஏபியை பெருக்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு ஏ வந்து 2/3, பி வந்து 3/4, 3ஐயும் 3ஐயும் அடிச்சிடலாம். 2ஐயும் 4ஐயும் அடித்தோம்னா 1/2 கிடைக்கும். ஏ வந்து 1/2. அடுத்தது பிசி, பி வந்து 3/4, ஏ வந்து 6/5. 4ஆல் 6 அடிக்கிறேன், 2ஆம் பால் அடிக்கிறேன், 2 3. ஸோ இங்கே நமக்கு 9/10 கிடைக்கிது. அடுத்தது சிஏ, சி 6/5, ஏ வந்து 2/3. 3ஆம் வாய்ப்பால் அடித்தா 2. ஸோ நமக்கு 4/5 கிடைக்கிது. இங்கே இருக்கிறது எல்லாமே பின்ன எண். பின்ன எண்ணினுடைய பகுதி சமமாக இருந்தால் நம்ம கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பகுதி எல்லாத்தையும் 10ஆக மாற்ற போகிறேன். அப்போ இதை 10ஆக மாற்றணும் அப்படின்னா மேலே கீழே 2ஆல் பெருக்கணும். ஸோ 6/10. இதை 10ஆல் மாற்றணும்னா மேலே கீழே 5ஆல் பெருக்கணும். ஸோ 5/10. இதை 10ஆல் மாற்றணும்னா கீழே 10 தான் இருக்குது. ஸோ 9/10 அப்படியே தான் இருக்கும். இதை 10ஆக மாற்றணும்னா 2ஆல் பெருக்கணும். 4 2 8. ஸோ 8/10. இப்போ இந்த இடத்துல எல்லாமே கீழே 10 இருக்குது பார்த்தீங்களா.
அதனால் நான் ஏபிசிக்கு வேல்யூ 6னே அப்ளை பண்ணுறேன். 6/10 அப்ளை பண்ணல. அதே போல் ஏபிக்கு 5ன்னு அப்ளை பண்ண போகிறேன். 5/10 அப்ளை பண்ணலை. பிசிக்கு 9னும் சிஏவுக்கு 8னும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த கணக்கில் அப்ளை பண்ணுவோம். 2 ஏபிசிக்கு பதிலாக 6, ஏபிக்கு பதிலாக 5, பிசிக்கு பதிலாக 9, ஏபிக்கு பதிலாக 8. மேலே இருக்கிற ரெண்டையும் பெருக்குங்க. 6 2 12 பை கீழே 9 மைனஸ் 8 ரெண்டுத்தையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1. ஸோ 6. இதையும் அடிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 2 வேல்யூ கிடைக்கும். 2ங்கிறது ஒய்யினுடைய வேல்யூ. எக்ஸினுடைய வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 வந்திருக்க கூடாது. அதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ இங்கே 2 கிடையாது. ஸோ அப்போ மேலே 6 மட்டும்தான் வரும். அப்போ 6ஐயும் அடிச்சிட்டோம்னா வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு கிடைக்கும். அப்போ நமக்கு கேள்வி ஏபிசி பை ஏபி ப்ளஸ் பிசி மைனஸ் சிஏ இது இருந்தால் மட்டும்தான் இந்த கணக்குக்கு ஆன்சர் எக்ஸினுடைய மதிப்பு கிடைக்கும். இதில் 2 வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று இங்கே 2 வரக்கூடாது, இங்கே ஏசியாக இருக்கணும். அப்படின்னா ஏ ஆன்சர். இல்லைனா ஆப்ஷன் பி பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் நடந்துருக்கு. சரி வாங்க நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். இரு எண்களினுடைய கூடுதல் 2490. ஒரு எண்ணின் 6.5% மற்றொரு எண்ணின் 8.5% சமம் எனில் அந்த எண்களை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க இரு எண்களின் கூடுதல், அப்ப x plus y equal to 2490. ஒரு எண்ணின் 6.5%, அப்ப x ஓட 6.5% equal to இன்னொரு எண்ணின் y ஓட 8.5%க்கு சமம். இங்க உள்ள 100க்கும் இங்க உள்ள 100க்கும் அடிச்சிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இங்க உள்ள 6.5 அங்க எடுத்துட்டு போலாம். x equal to 8.5 y by 6.5. இந்த ரெண்டுமே புள்ளி வச்ச நம்பரா இருக்கு. ஸோ புள்ளி இல்லைன்னே நம்ம நினச்சிக்கலாம். மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கிக்கலாம். 85 by 65 y. இது ரெண்டுத்தையும் அடிக்கலாம். 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 1 5 5 பாக்கி 3 7 5 35. 1 5 5 பாக்கி 1 3 5 15. அப்போ x is equal to 17/3 y அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணலாம். 17/3 y plus y equal to 2490. இது ரெண்டுத்தையும் கூட்டலாம். கூட்டினா 13 குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்போ 13ஐயும் 17ஐயும் கூட்டுற மாதிரி வரும். ஸோ 30 y by 13 equal to 2490. இது அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகலாம். அப்போ 2490 இன்ட்டு 13/30. 30க்கும் 0க்கு 0 அடிச்சிடலாம். 3 நாள் அடிக்கிறேன். 8 3 24 3 9. 83ஐயும் 13ஐயும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 1079. அப்போ y 1079ங்கிறது ஆப்ஷன் டியில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசியில் கோணம் B equal to 90 டிகிரி, AB equal to 18 சென்டிமீட்டர், BC equal to 24 சென்டிமீட்டர் எனில் ஏசியின் நீளம் காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. கோணம் B 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பித்தாகரஸ் தேற்றமாக தான் இருக்கும். அதாவது 18 ஸ்கொயர் பண்ணணும், 24 ஸ்கொயர் பண்ணணும்.
18 ஸ்கொயர் பண்ணால் 324. 24 ஸ்கொயர் பண்ணால் 576. பித்தாகரஸ் தேற்றத்தோட ஃபார்முலா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதுக்கு ரூட் எடுத்தால் கிடைக்கிறது ஏசி. அப்போ முதல்ல நாம் ஏபி ஸ்கொயரையும் பிசி ஸ்கொயரையும் கூட்டணும். அதாவது 324ஐயும் 576ஐயும் கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 900. 900க்கு ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது 30. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 30 சென்டிமீட்டர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 12, 15 மற்றும் 18ஆல் வகுபடும் மிக சிறிய 5 இலக்க எண் யாது? இதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு முதல்ல 12, 15, 18 இந்த 3 நம்பருக்கும் நாம் டானா வகுத்தல் எடுப்போம். 3ஆல் வகுக்கிறேன். 4 3 12, 5 3 15, 6 3 18. இப்போ இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் போடுறான். 2ஆல் போட்டால் 2 2 4, 5 வராது, 3 2 6. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 3 2 2 5 3. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். 3 2 6, 5 2 10, 6 10 60. 60 3ஆல் பெருக்கினா 180. ஸோ அந்த மிக சிறிய 5 இலக்க எண் 180ஆல் வகுபடணும். 180ஆல் கண்டிப்பாக வகுபடும். ஸோ இங்கே 180னா லாஸ்ட் நம்பர் 0வாக இருக்குது. அப்போ வகுபடணும்னா முடிகிற நம்பரும் 0வாக தான் இருக்கணும். இங்கே முடிகிற நம்பர் 0வாக இல்லை. ஸோ இது நம்மளுடைய ஆன்சராக இருக்க முடியாது. சரி, இப்போ முடிகிற நம்பர் 0. ஸோ 0க்கு 0வாக அடிச்சிடுவோம். இந்த ஆப்ஷனில் உள்ள எல்லா 0வும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 18. 18 அப்படிங்கிறத நம்ம இப்படி பிரிக்கலாம். 9 2 18. அப்போ 9ஆலையும் 2ஆலையும் வகுபடணும். இங்கே பாருங்க 1001 இருக்கு. ஸோ இது 2ஆம் வாய்ப்பால் வகுபடாது. இங்கே 1002 இருக்கு. 2ஆம் வாய்ப்பால் வகுபடும். ஆனால் 9ஆம் வாய்ப்பால் வகுபடாது. ஏன்னா நம்பரை கூட்டுனா நமக்கு 9 வரணும். இங்கே 1 0 0 2 கூட்டுனா நமக்கு 9 வரலை. ஸோ இது வகுபடாது. இங்கே முடிகிற நம்பர் 8 இருக்கு. ஸோ 2ஆம் வாய்ப்பால் வகுபடும். இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுனா 9 வரும். ஸோ 9ஆம் வாய்ப்பால் கண்டிப்பாக வகுபடும். 9ஆல் வகுபடணும்னா கூட்டுற நம்பர் 9ஆவோ அல்லது 9இன் மடங்காவோ இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு பகா எண்களினுடைய மீ போ ம 161 எனில் 3y மைனஸ் எக்ஸினுடைய மதிப்பு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க இரு பகா எண்களின் மீ போ ம அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இரண்டு எண்களை பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 161. ஏன்னா கொடுத்துருக்கிறது பகா எண். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் நாம் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 161. இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3y மைனஸ் எக்ஸ். 3y மைனஸ் எக்ஸ் அப்படின்னா என்னது? 3y மைனஸ் எக்ஸ். நமக்கு எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சா வேல்யூவை அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். இரு பகா எண்கள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வரிசையாக ஒவ்வொரு பகா எண்ணாக எடுத்து பெருக்கி பார்த்து எதில் 161 வருது அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பகா எண் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 1 வராது பகா எண். ஸோ 2 3 5 7 11. இப்போ 2ஆல் இதை வகுத்து பார்ப்போம். வகுக்கவே வகுக்காது. ஸோ 2 வராது. 3ஆல் வகுத்து பார்ப்போம். கூட்டுனா நமக்கு 8 வருது. ஸோ 3ஆல் வகுக்காது. 5ஆல் வகுத்து பார்ப்போம். 5ஆல் வகுப்படாது. 7ஆல் வகுத்து பார்ப்போம். 7ஆல் வகுத்தோம்னா 2 7
14, பாக்கி 2, 3 21. ஸோ 7ஆல் வகுபடுது. 23ங்கிறதும் ஒரு பகா எண், 7 அப்படிங்கிறதும் ஒரு பகா எண். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பகா எண் 7ம் 23ம் தான். ஆனால் எது எக்ஸ் எது ஒய்? இங்கே பாருங்க, பெருசு எக்ஸு, சின்னது ஒய். ஸோ அப்போ 23 தான் நம்மளுடைய எக்ஸு, 7 தான் நம்மளுடைய ஒய். இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணுறோம். 3, 7 மைனஸ் 23, 7 3 21, 21லேருந்து 23 கழிச்சிட்டா -2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ -2. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 21 பசுக்கள் அப்படிங்கிறது 15 எருமைகளுக்கு சமம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு எருமை எத்தனை பசுக்களுக்கு சமம்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 15 அந்த பக்கம் எடுத்துட்டு போகணும். ஸோ வகுத்தல் ஆயிடும். அப்போ 21/15 பசுக்கள். எனக்கு இப்போ 35 எருமை வேணும். அப்போ இங்கே 35ஆலையும் இங்கேயும் 35ஆலையும் பெருக்கிக்கிறோம். அப்போ ஒரு 35. ஸோ 35 எருமைகள் ஈக்குவல் டு, இங்கே நான் அடித்து போடுறேன், 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 3 5 15, 7 5 35. 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 3ஆம் வாய்ப்பால் அடித்தா 7 3 21. ஸோ 7ஐயும் 7ஐயும் நான் பெருக்கினா எனக்கு கிடைக்கிறது 49. ஸோ 35 எருமை அப்படிங்கிறது 49 பசுக்களுக்கு சமம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 49. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 6 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்துக்கு 8400 சம்பாதிக்கின்றனர் எனில் 9 பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 6 பேர் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஸோ மொத்தமா நான் இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறேன். 8 48. ஸோ 48 மணி நேரம் வேலை பார்த்ததா நான் கணக்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஆள் 8 மணி நேரம். ஸோ 6 பேர் 8 மணி நேரம் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 48 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. 48 மணி நேரம் வேலை பார்த்தா சம்பளம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 8400 கிடைக்குது. இப்போ 9 பேர் 6 மணி நேரம், 9 54. ஸோ 54 மணி நேரம் வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. 48 மணி நேரத்துக்கு 8400 கிடைக்குது அப்படின்னா 54 மணி நேரத்துக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இது நேர்மாறல். நேர்மாறலாக இருந்தால் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸோட சேர்ந்து இருக்கிற நம்பர், எக்ஸுக்கு மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிப்போம். இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை தலைகீழாக எழுதணும். நேர்மாறல்னா தலைகீழாக எழுதணும். ஸோ 54 மேலையும் 48 கீழையும் போட்டு நான் இதை எழுதிக்கிறேன். இப்போ இதை நம்ம அடித்து போடலாம். 4ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 1 நாள் 4, 2 8. இங்கே 2 8, 1 நாள் 4, 0 0. இப்போ இதை திரும்பி நான் 2ஆம் வாய்ப்பாலே அடிக்கிறேன். 6 2 12. இங்கே 2 2 4, 7 2 14. இப்போ திரும்பி இதை நான் 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 2 3 6, 7 3 21. இப்போ திரும்பி இதை 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 350. இப்போ 350ஐயும் 27ஐயும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 9450. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 9450. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். a/b = 3/4 மற்றும் 8a + 5b = 22 எனில்
ஏயினுடைய மதிப்பை காண்க. இதான் நம்மளுடைய கேள்வி. இங்க a by b equal to 3/4. அப்ப இந்த 3க்கு பக்கத்துல இப்படி நம்ம x போட்டுக்கிறோம். 3க்கு பக்கத்துலயும் 4க்கு பக்கத்துலயும். அப்ப a-இனுடைய மதிப்பு 3x, b-இனுடைய மதிப்பு 4x. இதுல அப்ளை பண்றோம். 8 into a, அதாவது 8 into 3x. 8 3 24, so 24x. 5b, bக்கு பதிலா 4x, so 5 into 4x. 5 20, so 20x equal to 22. 24யும் 20யும் கூட்டினா 44x equal to 22. 22ஆல அடிக்கிறேன். இது ஒரு வாட்டி வரும், இது 2 வாட்டி வரும். so x equal to 1/2. இப்போ நான் a-இனுடைய மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். a அப்படிங்கிறது 3x அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 3x equal to x-க்கு பதிலா 1/2 போடுறோம் அப்படின்னா பெருக்குனா 3/2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 3/2. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் c-இன் மதிப்பை காண்க. மேலே கொடுத்திருக்கிற நம்பர் 7, 24, 10, 33, 14.5, 46.5. முதல்ல இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கஷ்டமான பேட்டர்னாக தான் இருக்கு. அதாவது 7ல 24 மாத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7ஓட 3 பெருக்கிட்டு 3 கூட்டியிருக்காங்க. சரி, அப்ப 24 10 மாத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 10 33 மாத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். 10 33 மாத்துறதுக்கு 10ஓட 3 பெருக்கிட்டு 3 கூட்டியிருக்காங்க. அப்ப ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். அப்ப 14.5 46.5 மாத்துறதுக்கு 14.5 3ஆல பெருக்கிட்டு 3 கூட்டினா நமக்கு கிடைச்சிடும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நடுவுல உள்ள அந்த நம்பரை என்ன பண்ணி மாத்திருப்பாங்க. நடுவுல உள்ள நம்பர் தான் ரொம்ப கிரிட்டிக்கலா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன நம்பர் நமக்கு கிடைக்குதோ, அதாவது 24 கிடைக்கும், அதை 10 கழிச்சுட்டு 2ஆல வகுத்துட்டு 3 கூட்டியிருக்காங்க. அதே போலதான் 1 விட்டு 1 செஞ்சிருக்காங்க. இப்ப இதே ப்ராசஸ் தான் நம்ம கீழே பண்ணணும். முதல்ல நான் 11 எடுத்துக்கிறேன். 11 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 11 3ஆல பெருக்கிட்டு 3 கூட்டணும். ஸோ 33 + 3 36. இப்போ நமக்கு a வந்து 36ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஏலேருந்து b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன வரும், கிடைச்ச 36லேருந்து 10 கழிச்சுட்டு 2ஆல வகுத்துட்டு 3 கூட்டணும். அப்ப 36ல 10 போச்சுன்னா 26, 26 2ஆல வகுக்கிறோம் அப்படின்னா 13, 13ஓட 3 கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 16. ஸோ 16 தான் நம்மளுடைய பி. அவன் கண்டுபிடிக்க சொல்றது சி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் வந்துடும். கொடுத்திருக்கிற 16 3ஆல பெருக்கிட்டு 3 கூட்டுனா ஆன்சர். 16 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 6 3 18க்கு 8 பாக்கி 1 48. 48ஓட 3 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 48 + 3 51. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 51. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பள்ளியில் உள்ள 600 மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அல்லது இரண்டும் பயிற்றுவிக்கப்படுகிறது. 75% ஆங்கிலம் மற்றும் 45% ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது எனில் இரண்டும் பயிலும் மாணவர்கள் எத்தனை பேர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வி ஒரு சாதாரண சராசரி கணக்கு தான். கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க சதவிகிதம்னு வந்திருக்கு.
அப்போ மொத்தமாகவே 100 தான். ஆனால் இங்கே 75ஐயும் 45ஐயும் கூட்டி பாருங்க, நமக்கு 120 கிடைக்கும். அப்போ மொத்தமாக 100 பேர் தானே, எப்படி 120 பேர் வந்தாங்க? அப்போ 20% பேர் ரெண்டுத்தையும் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். 600ல் 20% கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். 20/100. இப்போ 6ஆல் 20 பெருக்கிட்டோம்னா 120. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 120. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 7, 26, 63, 124, 215, 342. இதனுடைய சீரியஸ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். 8, 27, 64, 125, 216, 343. இப்போ நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். 8னா 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப், இது 5 கியூப், இது 6 கியூப், இது 7 கியூப். அப்போ இங்கே 8 கியூப் வரும். நம்மளுடைய ஆன்சர் வேணும்னா 1 கழிக்கணும். அப்போ 8 கியூப் பண்ணோம் அப்படின்னா 512. 512ல் 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 511. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். A/B = 3:2, B/C = 3:4, C/D = 2:3. இப்போ இதுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈஸ்டில் உள்ள மொதல் நம்பர்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது 3 பெருக்கல் 3 பெருக்கல் 2. அடுத்தது இந்த ரெண்டாவது நம்பர்லாம் எடுத்து எழுதுறேன். 2, 4, 3. 2 பெருக்கல் 4 பெருக்கல் 3. எதெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சிடுங்க. 2ஐயும் 2ஐயும் அடிச்சிடலாம், 3ஐயும் 3ஐயும் அடிச்சிடலாம். இப்போ நமக்கு கிடைக்கிறது 3:4 அப்படின்னு கிடைக்கிது. இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் ஏவாகவும் லாஸ்ட்டு உள்ள நம்பர் டியாகவும் இருக்கும். இங்கே 3:4 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கேயாவது வருதா? வரல. அப்போ இதை 2ஆல் பெருக்கிக்கோங்க. இது 6 ஆகிடும், இது 8 ஆகிடும். 6:8 எங்கேயாவது வருதா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில்? இல்லை. அப்போ 3ஆல் பெருக்கிக்கோங்க. 3 9, 4 12. அப்போ 9:12 வருதா? ஆப்ஷன் சியில் ஃபஸ்ட்டில் 9 இருக்குது, லாஸ்ட்டில் 12 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டில் உள்ள எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது ஏ. ரெண்டாவது இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது டி. ஸோ நம்ம நடுவில் இருக்கிற நம்பரை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் வச்சு மட்டும்தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? 8 கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கண்டிப்பாக 8 இருக்கணும். ஜோடி அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக அது ஒரு 2 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். அப்போ 8ஐ நம்ம எப்படிலாம் ஜோடி சேர்க்கலான்னு பாருங்கள். இப்போ நான் 5ஓட ஜோடி சேர்க்குறேன் அப்படின்னா 5ஐயும் 8ஐயும் சேர்த்து 58ன்னு எழுதலாம், 85ன்னு எழுதலாம். அப்போ ஒரு நம்பருக்கு 2 நம்பர் கிடைக்குது. அப்போ 2, 4, 6, 8, 10. இங்கே உள்ள எல்லா நம்பருக்கும் 10 நம்பர் கிடைச்சிடும். இந்த 8ஐ 8ஓடைய ஜோடி சேர்த்து 88ன்னு எழுதலாம். ஸோ 11 நம்பர். அப்போ ஆப்ஷன் சி 11. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு கம்பம் 50 மீட்டர் உயரத்தில் 250 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேல் உள்ளது. 300 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு அந்த கம்பம் கட்டிடம் ஒரே நேர்கோணத்தில் இருக்கிறது. அந்த மனிதன் எவ்வளவு தூரத்தில் அந்த கம்பத்தின் உச்சியை பார்ப்பான்? இதுதான் நம்மளுடைய கேள்வி.
இந்த கேள்விக்கு நம்மளால் ஷார்ட்கட்டில் ஆன்சர் போட முடியாது. கொஞ்சம் பெரிய கணக்காக தான் வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இந்த கட்டிடத்தினுடைய உயரம் 250 மீட்டர். இந்த கட்டிடத்துக்கு மேலே ஒரு கம்பம் ஒன்று இருக்குது. இந்த கம்பத்தினுடைய உயரம் 50 மீட்டர். இந்த 50ஐயும் 250ஐயும் கூட்டினோம்னா 300. ஸோ அதே ஹைட்டில் ஏதோ ஒரு கட்டடத்து மேலே இன்னொரு மனிதன் நிற்கிறான். இந்த கம்பத்தின் உச்சிக்கும் இந்த மனிதனுக்கும் உள்ள தூரத்தை நாம் கண்டுபிடிக்கணும். இதை முக்கோணமாக மாற்றுறதுக்காக இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதனுடைய அளவு தீட்டா கணக்கு போடணும். இதுக்கு ஃபார்முலா நமக்கு tan தீட்டா. tan தீட்டா அப்படின்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 50, அடுத்துள்ள பக்கம் x. ஸோ tan தீட்டா வந்து 50/x. இப்போ இன்னொரு முக்கோணம் நமக்கு வேணும். ஸோ நான் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு தீட்டா. இப்போ நான் முழுசாக இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துக்க போகிறேன். இந்த பெரிய முக்கோணத்தில் 2 தீட்டா இருக்கிறதுனால இங்கே tan 2 தீட்டா. ஆக்சுவலாக அந்த நடுவில் உள்ள கோடு கோண இருசம வெட்டி. ஸோ மேலேயும் கீழேயும் தீட்டாவோட அளவு சமமாக இருக்கும். அதனால் 2 தீட்டா. இப்போ இது ஃபுல்லாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எதிர்பக்கம் 300, அடுத்துள்ள பக்கம் x. tan 2 தீட்டாவுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது 2 tan தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இதனுடைய அளவு 300/x. இந்த 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை அந்த பக்கமும் 300/x இந்த பக்கமும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது x/300 இன்ட்டு 2 tan தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. x/300 அப்படியே இருக்கட்டும். பெருக்கல் 2. tan தீட்டாவுக்கு பதிலாக 50/x அப்படின்னு நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு 1 மைனஸ் டேனுக்கு பதிலாக 50/x மேலே ஸ்கொயர். இங்கே 2ஐயும் 50ஐயும் பெருக்குனா 100 வரும். எக்ஸுக்கும் அடிச்சிடுங்க. இந்த 2 0வுக்கும் இந்த 2 0வுக்கும் அடிச்சிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1/3. இங்கே இருக்கிற 1 அந்த பக்கமாக வந்தால் -1. ஸோ மைனஸ் 50/x ஹோல் ஸ்கொயர். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஸோ 2 1ல் 2 போடுச்சுன்னா -1. ஸோ இங்கே நமக்கு -2/3 ஈக்குவல் டு மைனஸ் 50/x ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ்க்கும் அடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கொயரை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்தால் ரூட் ஆகிடும். ஸோ √2/3 ஈக்குவல் டு 50/x. இந்த ரூட்டை தனித்தனியாக கூட எழுதிக்கலாம். √2/√3 அப்படின்னு. இங்கே 50/x. இந்த x இந்த பக்கமாக வந்துடட்டும். 50 அப்படியே இருக்குது. இது இங்கே வந்துச்சு அப்படின்னா √3 மேலே போயிடும், √2 கீழே வந்துடும். இப்போ இந்த √2 நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் √2ஆல் பெருக்கிக்கிறோம். ஸோ x ஈக்குவல் டு 50. இந்த √3ஐயும் √2ஐயும் பெருக்குனா √6 பை √2ஐயும் பெருக்குனா 2. 2ஆல் இதை அடிக்கிறேன் 25. ஸோ எக்ஸோட வேல்யூ
25√6. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 1% உயர்கிறது. அவ்வட்டத்தின் உயர்ந்துள்ள பரப்பை சதவிகிதத்தில் கூறு. இதுதான் நம்மளுடைய கேள்வி. 1% அப்படின்னா இந்த 1 100ஓட கூட்டிக்கிட்டு 100ஆல வகுத்து எழுதுங்க. 1% உயருதுன்னா 100ஆ இருந்தது 101ஆ மாறும். ஸோ 101/100. இது ஆரம் கொடுத்துருக்காங்க. வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலாவில் πr² வரும். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதை சதவிகிதமாக மாற்றுறதுக்கு 1ஆல் கழிச்சிட்டு 100 பெருக்குங்க. ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 10201 பை 100 ஸ்கொயர் பண்ணும்போது 1000 -1 இன்ட்டு 100. இப்போ இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கழிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ 201/10000 இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 100ஆல் மேலே இருக்கிறத வகுத்தோம்னா 2.01. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 40இன் 15% ஒரு எண்ணின் 25% விட 2 அதிகமாக உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க. 40இன் 15% அப்படின்னா எப்படி எழுதலாம்? 40 பெருக்கல் 15/100. ஒரு எண்ணின் 25%, அதாவது ஒரு எண் எக்ஸ், இதனுடைய 25%. ஸோ 25/100. இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்க போகிறது 2. ஏன்னா ஒரு எண் இன்னொரு எண்ணை விட 2 அதிகமாக இருக்குது. ஸோ கழிச்சா கண்டிப்பாக நமக்கு 2 தான் கிடைக்கும். கீழே ரெண்டுத்துலேயுமே 100 பொதுவாக இருக்குது. ஸோ 100 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ இந்த பக்கம் 40ஐயும் 15ஐயும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 600 மைனஸ் இங்கே இருக்கிறது 25x ஈக்குவல் டு இந்த 100 அங்கே போயிட்டா 2ஓட பெருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ 200. 600 அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போனால் கழிக்கணும். ஸோ -25x 200ல் 600 போயிடுச்சுன்னா -400. மைனஸுக்கு மைனஸ் அடிச்சிடலாம். 25ஆல் 400 அடிக்கணும். 100ல் 4 25 இருக்குது. ஸோ 400ல் 16 25 இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்கள் செய்கின்றனர். மேலும் அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்கள் செய்கின்றார்கள். 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கும் நம்மளால ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஆன்சர் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நார்மல் மெத்தட்லேயே நம்ம இந்த கணக்கு போடுவோம். ஆண்களை எக்ஸ்னும் பெண்களை ஒய்னும் வச்சுப்போம். அப்போ 4 ஆண்கள் அப்படிங்கிறத சமன்பாடாக எழுதணும்னா 4x, 6 பெண்கள்னா 6y. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. நாட்கள்னு வந்தாலே தலைகீழாக எழுதணும். ஸோ 1/8. அதே போல் 3 ஆண்கள், ஸோ 3x, 7 பெண்கள், ஸோ 7y, 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ 1/10. நான் கண்டுபிடிக்க வேண்டியது பெண்களுக்கு. பெண்கள்னா ஒய். ஸோ நான் ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணணும். எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா 3ஆல் மேலையும் 4ஆல் கீழையும் பெருக்கணும். முதல்ல மேலே உள்ள சமன்பாடு எல்லாத்தையும் நான் 3ஆல் பெருக்கிறேன். 4 3 12x, 6 3 18y, இங்கே 3/8. அடுத்து 4ஆல் பெருக்கிக்கிறேன். 4 3 12x, 7 3
7 4 28y. இங்க 4/10. இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சா இது கேன்சல் ஆயிடும். இங்க கழிச்சா -10y. இங்க கழிக்கணும். குறுக்கு பெருக்கல் தான் பண்ணணும் கழிக்கிறதுக்கு. அப்ப 3/8 4/10 இருந்து கழிக்கிறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணா இங்க 30 ஆயிடும். இங்க 8 4 32. இது ரெண்டும் பெருக்குனா 80. ஸோ -2/80. ஸோ அடிச்சா -1/40. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸுக்கு மைனஸை அடிச்சிடலாம். 10y. 10yங்கிறது என்ன குறிக்குது? 10 பெண்களை குறிக்குது. அப்போ 1/40னா என்ன குறிக்குது? 40 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 40. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். மதிப்பு காண்க. இந்த சிம்பிளை ரூட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது √5 + √3/√5 - √3 அப்படின்னு நினச்சிக்கோங்க. மேலே இருக்கிறது ப்ளஸில் இருக்குது, கீழே இருக்கிறது மைனஸில் இருக்குது. கீழே இருக்கிறது மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இதை ரெண்டுத்தையும் கழிச்சு எழுதுங்க. மேலே இருக்கிறது ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்தால் மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உள்ளார இருக்கிற 5ஐயும் 3ஐயும் கூட்டி எழுதுங்க. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. இப்போ நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் போடுங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் சிம்பிள் போடுங்க. ஒரு 2 கன்ஃபார்மாக போட்டுக்கோங்க. ஏன்னா a + b² ஃபார்முலாவில் 2ab வரும். இப்போ அதே 5ஐயும் 3ஐயும் பெருக்கி எழுதிக்கோங்க. இப்போ 2ஆல் அடிங்க. 4 2 8. 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 4√15. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றினுடைய மீ/வ 12 எனில் அந்த எண்களை காண்க. ரேஷியோ கொடுத்துட்டு மீ/வ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பரால் இங்கே இருக்கிற நம்பரை எல்லாத்தையும் பெருக்கிட்ட ஆன்சர் வந்துடும். 1 12 12, 2 12 24, 3 12 36. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு தான் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் உள்ள லாஸ்ட் கணக்கு. இந்த கணக்கில் ஒரு கன சதுர வடிவ நீர்த்தொட்டியினுடைய கொள்ளளவு 27,000 லிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய பக்க அளவை மீட்டரில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 27,000 லிட்டரை முதல்ல மீட்டராக மாற்றணும்னா அதை 1000ஆல் வகுக்கணும். ஸோ 3 0 அடிபட்டு போயிடும். ஸோ 27 மீட்டர் கியூபுங்கிறது கொள்ளளவு. அப்போ 27 கியூப் ரூட் எடுக்கணும். 27ங்கிறது 3னுடைய கணம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மீட்டர். அதாவது 27 3 × 3 × 3 அப்படின்னு எழுதலாம். இவ்வளோதாங்க. இந்த கொஷின் பேப்பரில் நிறைய கணக்கு ஷார்ட்கட்டில் போட முடியாமல் ரொம்ப பெரிதாக போட்டு பார்க்குற மாதிரியான கணக்கு வந்திருக்கு. அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லாமல் நியூவாக நிறையா கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் உங்களுடைய ஃப்யூச்சர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.